குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஜூன் 26, 2026. கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க காலையிலேயே. ஸோ என்னென்னா ஒரு டிரைவ் போகலான்ட்டு ஒரு ஐடியா சிட்டிக்குள்ளே தான். ஏன்னா டீ டைம் வரைக்கும் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ தனியாக போனோம், அதனால் ஒரு வ்ளாக் பண்ணிக்கிட்டே உங்கள் கூட போகலான்ட்டு ஒரு ஐடியா. ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் வந்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையில் மணி 11 o'clock ஆகுதுங்க. 10:55 கரெக்டாக நம்ம கிளம்பும்போது டைமு. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ தான் லைட்டாக வெயில் கொஞ்சம் எட்டி பார்க்குது. காலையில் நல்லா கொஞ்சம் ட்ரிசலிங் இருந்ததுங்க நம்ம வீட்டுக்கிட்ட. நடுவு ரோட்டில் நிற்கிறாரு. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே மக்களே. முகரம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன டி நகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு எனக்கு பர்த்டே 27th June. இன்னும் வந்து ட்ரெஸ் எடுக்கலை. என் பொண்டாட்டி காலையிலேருந்து காட்டுன்னு கத்தின்னு இருந்தா, போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்ன ஒரு பிரச்சனைனா, நான் இங்கே போரூரில் எடுக்க மாட்டேன் ட்ரெஸ்ஸு, எனக்கு செட் ஆகாது. எப்போவுமே வந்து டி நகரில் வந்து ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறது வழக்கம். ஸோ அதனால் கிளம்பிட்டேன். பைக்கில் தான் போயிருப்பேன். சரி உங்களுக்கும் ஒரு vlog எடுத்த மாதிரி ஆச்சு. ரொம்ப நாள் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு டிரைவிங்கை காட்டலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். டிராஃபிக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. லீவ் இன்னைக்கு இருந்தாலும் டிராஃபிக் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்படியே போயிட்டு மெயின் ரோட்டில் ஏறினா தான் தெரியும். சரி, என்ன டி நகருக்கு அங்கே போய் ஏன் ட்ரெஸ் எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு இங்கே செட் ஆக மாட்டேங்குதுங்க. இங்கே நான் போரூரில் எடுத்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஃபஸ்ட்டு வந்து போனோன்னா ஒருத்தர் ட்ரெஸ்ஸை எடுத்து காட்டுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி காட்டினா தான் எனக்கு பிடிக்குமே. சும்மா போய் நம்மளே எடுக்கிறது வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அந்த கடையில் என்னென்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 2010 வாங்குறேங்க. 2010 நான் வாங்கிட்டுருக்கேன். 16 வருஷம், ஆல்மோஸ்ட் 16 years வந்து நான் அந்த கடையில் வாங்கிட்டுருக்கேன். ஓனரும் நல்லா தெரிஞ்சவர். போனனால நல்லா கொஞ்சம் அப்படியே சைடில் நிறுத்த வேண்டியது, அப்படியே வர வேண்டியது. ஸோ போனோன்னா கொஞ்சம் கேர் எடுத்து நம்மளுக்கு வெரைட்டிஸ் காட்டுவார். அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து அதாவது சைஸ் பத்தலை பிடிக்கல அப்படின்னா நான் கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்துகிட்டு போய் ரிட்டனும் கொடுப்பேங்க. அதனால தான் அங்கே போய் எடுக்கிறது. மற்றபடி ஒரு டிஷர்ட்டு அந்த மாதிரிலாம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கணும்னா இங்கே லோக்கலில் எடுத்துருவேன். நான் வந்து ரொம்ப அக்கேஷ்னலாக தான் வந்து ட்ரெஸ் எடுப்போம் மக்களே.
பர்த்டே, கல்யாண நாள் அந்த மாதிரி தான். ஸோ சில பேர் இருக்காங்க அதை மாதம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப அக்கேஷ்னலாக ட்ரெஸ் எடுக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் நான் டைம் கொடுத்து வாங்கணும்னு பார்ப்பேன். என் தங்கச்சிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட ஷாப்பிங் வருவாள். அவள் இந்த வாக் பார்த்தானா அதை கனெக்ட் பண்ணுவாள். கூப்பிட்டு போனோன்னு வச்சுங்க, அவள் சீக்கிரமாக எடுத்துருவாங்க. நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எதிரில் ஒரு வண்டி வருதுன்னா நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு பாஸ் அடிச்சிட்டிங்கன்னா அவர் நிற்பாங்க. நான் இப்போ பாஸ் அடித்தேன், ஹெட்லேம்ப் வந்து பாஸ் அடித்தேன், அதனால் அவர் ஓரம் கட்டி நின்ட்டார். மக்களே, இந்த வியூ எப்படி இருக்குது? நான் ஆக்சுவலாக சும்மா அப்படியே செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரோடு கிளியராக தெரியுதுங்களா? என்னால் பார்க்க முடியல. முன்னாடி இருக்குது ஸ்க்ரீனு, எடிட் பண்ணும்போது தான் தெரியும். இன்னொன்று, இந்த சீட்டில் வைக்கிற மாதிரி ஒரு வியூ வச்சுருந்தேன். அது ஆக்சுவலாக ட்ரைபாட் வேணும். ட்ரைபாட் இருந்தால் தான் அது பண்ண முடியும். நான் ட்ரைபாட் எடுத்துகிட்டு வரதுக்கு மறந்துட்டேன். இங்கேயே டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சு. ஒரு மைக் ஒன்று வாங்கணுங்க கோப்ரோக்கு. ஹெல்மெட்டில் வந்து நான் கிளாம்பு வந்து செட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த கோப்ரோக்கு மைக் ஆர்டர் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா மொபைலில் வர ஜாக் வந்துருச்சு அந்த மாதிரி. அது வந்து கோப்ரோக்கு வந்து செட் ஆகாது. ஸோ திருப்பியும் வந்து ஆர்டர் பண்ணோம். அது ஒரு மைக்கே 700 வருது. நமக்கு மோட்டோ விளாகிங்லாம் ஐடியா கிடையாது இப்போதைக்கு. பண்ணால் ஒரு ப்ராப்பராக ஒரு பைக் வாங்கி பண்ணணும்னு ஆசை. என்னோடய 2 வீலர்லாம் பார்த்தீங்கன்னா 2009 மாடலு. அதிலலாம் நான் பண்ணேன்னு வச்சுங்க, இங்கேருந்து செங்கல்பட்டு தாங்கறதுக்குள்ளே நின்று போயிடுவேன் வண்டி. அதை நான் அப்போ வாங்கி அப்படியே பொத்தி வச்சுருக்கேன். எனக்கு பெருசாக பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதே கார் சொல்கிறீங்களா, எனக்கு கார் தான் பிடிக்கும் ரொம்ப. ஜூன் மாதம் வந்து பர்த்டே மந்த் வந்து நம்ம இந்த மந்த்து வந்து திருப்பதி போயிட்டு வந்தோம். லாஸ்ட் இயர் வந்து சபரிமலை போனேன் ஜூனில். யாராவது ஒருத்தர் கூப்பிட்ருவாங்க, ஒன்று திருப்பதி அப்படின்லாம் சபரிமலைக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்துடுவோம். லாஸ்ட் இயர் சபரிமலை போனேன், அதுக்கு 3 வருஷமும் சபரிமலை போனேன். திருப்பியும் வந்து மாதம் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மக்களே, நான் சொன்ன மாதிரி யாருக்காவது இந்த 300 ரூபீஸ் திருப்பதியில் புக் பண்ண தெரியும் அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். உங்கள் காண்டாக்ட் நம்பர்ஸ் காண்டாக்ட் கொடுங்க, இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், பின் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து 300 ரூபீஸ் டிக்கெட் வந்து தேவைப்படுது. யாராவது எனக்கு புக் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு புக் பண்ண தெரியும், ஏன்னா நான் லாஸ்ட் டைம் இப்போ கூட ட்ரை பண்ணுங்க. இப்போது 2 days பிஃபோர் வந்து ஓப்பன் பண்ணான், புக் பண்ண முடியல. அது எதாவது ட்ரிக் யூஸ் பண்ணுமா, இது என்ன கதைனே தெரியல. ஏன்னா சில பேர் ஈஸியாக புக் பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. கொஞ்சம் அது மட்டும் சொல்லுங்கள். எனக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து தேவைப்படுது. ஸோ அடுத்த மாதமும் வந்து நம்ம முடிஞ்சால் எஸ்எஸ்டி இப்போ மாற்றிட்டான். மத்தியானம் 1 மணிக்கு டிக்கெட் தரான். அதனால் நம்ம காலையிலே கிளம்புற மாதிரி இருக்கும். 1 மணிக்கு டிக்கெட் தந்தாங்கன்னா மறுநாள் காலையில் தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா ஆஸ் யூஷுவல் தர்ம தரிசனம் இருக்கவே இருக்குது. நைட்டு போனால் காலைல பார்த்துட்டு வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று நடக்க விட்றாங்க. இந்த மாதம் போனதே ஒரு 4 5 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க. எங்கேயோ போகுது, அனுமார் வேலை பால் மாதிரி கியூ அப்படியே போகுது.
அது ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரில. எப்போவுமே எவ்ரி டைம் வந்து இந்த தர்ம தரிசனம் மட்டும் அந்த டிக்கெட், அதாவது அந்த டோக்கன் கொடுக்கறதுக்கு முன்னாடி லைனு அப்படியே போதுங்க. அது இங்கெங்கோ போய் எங்கெங்கேயோ சுற்றி அந்த டிக்கெட் கவுண்டருக்கு வருது. டிக்கெட்டு கொடு, அந்த டோக்கன் கொடுத்த உடனே நம்மளை வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போட்டுறாங்க, அந்த வெயிட்டிங் ஹாலில் போட்டுடுறாங்க. நாங்கள் உஷாராக என்ன பண்ணுவோம், அந்த டோக்கன் வாங்கிட்டு வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரீஎன்ட்ரி போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது இந்த வாட்டியும் பார்த்தாச்சு சீக்கிரமாக. ஒரே மைனஸ் பாயிண்ட் வந்து அதை நடக்க விட்றது. அது ரொம்ப டயர்ட் ஆகிடுது, கால் வலி வந்துடுதுங்க. அப்படியே ஏறி இறங்கி இப்போ நம்ம நடந்துடணும். வயசானவங்க சின்ன பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டங்க, லேடிஸு. ஸோ அது கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம யார் போய் சொல்கிறது சொல்லுங்கள், ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ இந்த வாட்டி நல்லா தரிசனம் சூப்பராக பார்த்தோம் சாமி. அதே மாதிரி இந்த கீழே அந்த அலுப்பிரி செக்கிங் பாயிண்டில் மக்களே, டேய் எதுக்குடா பிரேக் அடிக்கிற பொசுக்கு பொசுக்குன்னு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஓட்டுறான். அந்த இவன் இருக்கிறான் இல்லைங்க, அப்படியே போகிறான். சைடில் ஏதாவது வேடிக்கை பார்த்தானா வண்டி அப்படியே நிற்கிறான். வாடா போடான்னு சொல்கிறேன், பேசுகிறேன் அப்படின்ட்டு தப்பாக நினைக்காதீங்க. நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி பேசுகிறேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி தானே பேசுவோம். ஸோ நிறைய பேர் அந்த சொன்னீங்க, ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணாருங்க, நல்லா இருக்குது உங்கள் விலாகு, ஆனால் அந்த வாடா போடான்னு பேசுகிறத கம்மி பண்ணிக்கங்கன்ட்டு. அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் வந்து வாங்க போங்கன்னு பேச வந்துடும். இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன்னா நான் அப்படி தான் பேசுவேன், கேஷுவலாக வந்து. நான் போய் சண்டை போட போகிறதில்ல அவர்கிட்ட. ஜஸ்ட்டு வந்து உங்ககிட்ட ஒரு 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 ஃப்ரெண்டு, என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி நான் பேசிட்டு வரேன், அவ்வளோதான். ஸோ இந்த ரோடு எவ்வளோ வைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்லாம் ரொம்ப சின்ன ரோடு மக்களே. இது ஆக்சுவலாக என்னன்னா மியாட் இருக்குங்களா, மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தா மாதிரி இருக்கிற ரோடு இது. ஸோ நான் எப்பவுமே அப்படி தான் வருவேன். அந்த ரோடு ரொம்ப டிராஃபிக் ஆகிடும் அப்படின்ட்டு இப்படி வந்து மியாட்டில் வந்து பட் ரோடுக்கு போயிடுவேன். சூப்பராக ஆகிடுச்சிங்க இந்த ரோடு, நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக பண்ணி. ஸோ இனிமேல் தான் டிராஃபிக் இருக்கும். கிட்ட வரும்போது தாங்க ரெட்டு விழும். ஆடி மாதம் வருதா? ஆமாம் மக்களே, இதான் அம்மன் கோயிலில் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்சால் நான் உங்களை இங்கே உள்ள ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குங்க, நம்ம போகலாம் ஒரு வாட்டி. உள்ளே போய் முனீஸ்வரன் பார்ப்போம். முடிஞ்சால் ட்ரோன் ஷாட் எடுப்போம். இன்னும் வந்து நான் உங்களுக்கு ட்ரோன் வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டல. நானே இப்போ தாங்க கற்றுக்கிறேன், பயமாக இருக்குது. என்னென்னா ட்ரோன் வந்து ஆப்ரேட் பண்ணுறேன், மேலே போயிடுச்சுன்னா இந்த புறா இந்த காக்காலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணுதுங்க. அது ஏதோ ஒரு புது இது வந்துருச்சுன்ட்டு கிட்ட வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம், ஆனால் கொஞ்சம் அந்த பயம் போச்சுன்னா தான் வந்து இந்த கரெக்டாக அந்த எப்படிலாம் அந்த சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுன்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம vlogல வந்து இது அதாவது ட்ரோன் ஷாட்டை வந்து இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். ஸோ அந்த போவோம், நம்ம டைம் கிடச்சா போவோம். என்ன ஒன்றுனா இங்கேருந்து அப்படியே ஒரு ரோட் போவோம், அதுக்கப்புறம் குட்டி சந்துங்க. அது உள்ள காரை எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டம். பைக்கில் தான் போனோம். போய் அந்த நிறைய பேர் போயிருப்பீங்க சென்னையில் இருக்கிறவங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முனீஸ்வரன் கோயில் நிறைய படத்தில் வந்திருக்கோம். இந்த முனி படத்தில் வந்து வருங்க அந்த படம், அந்த கோயில், அந்த முனீஸ்வரன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. மெட்ரோ அப்படியே போய் நிற்குது மக்களே. ஒர்க்கு மெட்ரோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். டி நகருக்கெல்லாம் நம்ம மெட்ரோலேயே போய் இறங்கிடலாம். டக்குன்னு முடிக்க மாட்டுறாங்க.
இந்த ஸ்ட்ரெச் இன்னும் லேட் ஆகுது. அது எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்தில் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜூலையில் வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜூலையில் வந்து டேட் சொல்லியிருக்காங்க. அதாவது பூந்தமல்லியிலேருந்து வடபழனி போரூர் வழியாக போகுது. அது எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து இது பட் ரோடுக்கு இது ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது இன்னும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார் எடுத்துக்கிட்டு போக வேணாம், ஜாலியாக வந்து மெட்ரோவில் ஏறி உட்காந்துன்னு வச்சுங்க, அப்படியே போகலாம். டி நகர் போயிட்டு வந்துடலாம். ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுதுங்க. ஒர்த்து தானே. ஏசிலே உட்காந்து போகலாம், டிராஃபிக் இருக்காது, பார்க் பண்ணுங்கிற ஒரு டென்ஷன் இருக்காது கார்லாம். பாருங்கள், நீங்கள் லீவு நாள் கவர்மெண்ட் ஹாலிடே எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா? சென்னையில் வர வர டிராஃபிக் ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது மக்களே. அதுவும் சில நேரத்தில் நான் கிண்டியிலேருந்து போரூர் வரத்துக்கு இந்த ரோட்டில் வருவேன்னா அவர் கலக்கில் நிற்கும், நின்று 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 போவோம். இன்னொன்றுன்னா இந்த மண்டை மேலே இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து என்ன விழுன்னே தெரியாது. அது எத்தனை பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்ட்டு சொல்லுங்கள். பயந்துக்கினே போக வேண்டியது தான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பயம்தான். நிறைய அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருக்குல்ல, நடக்காமல் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஸோ சீக்கிரம் வந்து மெட்ரோ ஒர்க் இந்த இங்கே முடிஞ்சு மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு விளாக் எடுத்து வீடியோவாக போடுறேன். ஒரு 2-3 வீடியோ யோசித்து வச்சுருக்காங்க. ரெகுலராக இப்போ வந்து வீடியோ கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா. என்னென்னா, இன்றைக்கி ஒரு வீடியோ வருதுன்னா இன்னிலேருந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோ. அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க, சனி ஞாயிறு மண்டே, அதான் 2 டேஸ் கேப்பு. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் டேஸ் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்ன ஒன்று, இந்த கண்டென்ட் மக்களே, எனக்கு வந்து கண்டென்ட்டோட வீடியோ போடணுன்னு ஆசை. ஆனால் ரெகுலராக போடுறோன்னா ஒரு 2 வீடியோ 3 வீடியோ அப்படி வந்து சும்மா அப்படியே ஃப்ளோவில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ரெகுலராக வீடியோ போடுங்கன்னு சொல்லி. நானும் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அமுக்கி விட்ருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் கூட கொடுத்துட்டு போங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ரோட்டுக்கு நடுவில் பெரிய பள்ளம் ஒன்று இருக்குங்க. ஸோ சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து உங்கள் கமெண்ட்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சில பேர்லாம் எனக்கு கால் பண்ணுறாங்க, எனக்கு மெயில் பண்ணுறாங்க. மெயில் பண்ணி என்னோடய கான்டாக்ட் நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு புதுசாக ஒரு கார் எடுக்கிறாங்கன்னா எனக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஒரு மென்டார் மாதிரிலாம் எதுவும் கட்டல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கால் பண்ணுறாங்க. அது எனக்கு வந்து அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்படி சும்மா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இது கோப்ரோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இதே இவ்வளோ நேரத்துக்கு நான் வந்து ஜஸ்ட்டு கோப்ரோவை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா அது ஹீட் ஆகி இதுவாகிட்டு இருக்கும். இப்போ ஏசி வந்து அதில் டேரெக்டாக படுறதுனால இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகுது மக்களே, ஸ்டாப்பே ஆகலை. இந்த ஸ்ட்ரெச்சு தாங்க இன்னும் முடிக்கல, இன்னும் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் அப்படியே பெண்டாகி போகும்னு நினைக்கிறேன். எங்கன்னா இது பட் ரோடு, இங்கே மாஸ்க் ஒன்று இருக்குது பட் ரோட்டில். இது ரொம்ப நேரோவான ரோடு. ஸோ இங்கே தான் இன்னும் முடிக்கல போல், அதனால தான் வந்து டிலே ஆகுது.
ஃபோன் ஒன்று வண்டிங்கன்னு ஓட்டுறதுங்க. இப்போ தானே உங்ககிட்ட சொன்னேன், சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, ஹீட் ஆகி. கோபுரோவில் இதாங்க ஒரு பிரச்சனை, டக்குன்னு ஆஃப் ஆகிடும் ஹீட் ஆகிடுச்சுன்னா. அப்படியே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். அதை கண்டினியூஸாக வந்து நம்ம பேசிக்கிட்டே வந்தோமா, அதனால தான் மண்டை சூடாகிடுச்சு அதுக்கு. ஸோ டி நகரில் எந்த கடைக்கு போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷன் ட்ராக்ஸ் அப்படின்னு ஒரு கடை மக்களே. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, நான் அங்கே வாங்கிட்டு இருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து பிடிக்கும் அங்கே வாங்கிறது, அதனால் அங்கே போகிறேன். எங்கே இருக்குன்னா, அந்த பர்கிட் ரோட்லேருந்து தண்டபாணி ஸ்ட்ரீட்லேருந்து ராமகிருஷ்ணா ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ணாவோ ராமச்சந்திரா ஸ்ட்ரீட்டோ, ஸோ அது உள்ளே தான் இருக்குது அந்த கடை. நான் உங்களுக்கு காட்டுறேன் கடை. ஸோ சைதாப்பேட் கிராஸ் பண்ணுறோங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு புதிய பிரிட்ஜு புதுசாக கட்டுறாங்க. இது நேராக வந்து மவுண்ட் ரோடில் போகுது. எங்கே இறங்குதுன்னு தெரில, ஆனால் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 months திறந்துருவாங்க போல். ஸோ சைதாப்பேட்டில் ஏறுது. நான் ஆக்சுவலாக சைதாப்பேட் தாங்க. நான் மேரேஜ் ஆகி தான் வந்து போரூர் போயிட்டேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கே தான். அதனால தான் ஸோ பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து சைதாப்பேட் தான் மக்களே. அதனால தான் வந்து டி நகரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. நம்ம சின்ன வயசுலலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த தீபாவளி பொங்கல்லாம் வந்துதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாள் தான் வாங்குவோன்னு வச்சுங்க. தீபாவளினா மறுநாள், தீபாவளினா முன்னாடிலாம் போய் வாங்குவோம். சம்பாதிக்க ஆரம்பித்த டைமு ஓகேங்களா. எங்கன்னா டி நகரில் வந்து அன்னை சத்யா பஜார்ன்ட்டு ஒன்று இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியும், சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். இப்போ அது ஃபேமஸ் கிடையாது. ஒரு டைமில் வந்து அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு மால் மாதிரி, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. ஸோ அங்கே தான் போய் ட்ரெஸ்ஸு எடுப்போம். நாளைக்கு பண்டிகைனா இன்னைக்கு தான் போவோம்னு வச்சுங்க. அந்த மாதிரி தான் இப்பயும் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு பர்த்டேனா இன்றைக்கி தான் போய் எடுக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுக்கும்போது அது ஒரு ஜாலி. அதே மாதிரி ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து பேசுவோம். அப்போல்லாம் என்னங்க, ஒரு ஷர்ட் எடுத்தனா ஒரு 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா இருக்கும். அவன் 150 ரூபா சொன்னான்னா அதை ஒரு 80 ரூபாய்க்கு கேட்கறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய ஃபன்னு. சில நேரத்துலலாம் நடந்தே கூட போவோங்க. சைதாப்பேட்லேருந்து சத்யா பஜாருக்கு வந்து நாங்கள் நடந்தே வருவோம். நிறைய மெமரிஸ் அந்த மாதிரி. கூட இருக்கிற பசங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு ஒரே மாதிரி ஷர்ட் எடுக்கிறது. ஸோ அதெல்லாமே இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துருக்கலாம். இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், சிடி நகர் உள்ள வந்துட்டோம். நிறைய பிரிட்ஜ் வந்துருச்சுங்க சென்னைக்குள்ளே. நான் ஆல்மோஸ்ட் சென்னை இப்படி நான் உள்ளே வரதே கிடையாதுங்க. இதுக்காவது இந்த மாதிரி ஷாப்பிங்கு அந்த மாதிரினா வருவேன். அவ்வளோதான், அப்படியே போடு. அதுவும் டி நகரில் வந்து இந்த ரோடு ரொம்ப நாளாக க்ளோஸில் இருந்ததுங்களா, இந்த பிரிட்ஜு கட்டுறாங்கன்ட்டு. ஸோ இந்த சைட்லாம் வரதே கிடையாது. அன் டைம்லலாம் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா அப்படியே வந்து அந்த தேவர் சிலைக்காக வந்து வெங்கட்நாராயண ரோடு வந்து வந்துடுவேன். இந்த சைடு உள்ளே வரலை, இப்போ தான் வரேன். இப்போ தான் நம்ம அந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இங்கேயே வாழ்ந்து வளர்ந்தவங்க
அது ரொம்ப நாளாக இங்கே இந்த சைடு வரதுனால ஏரியாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இது தண்டபாணி ஸ்ட்ரீட்டு. டி நகர் உள்ள கார் பார்க் பண்ணுறதாங்க பெரிய தலைவலி. எங்கேயுமே இடம் கிடைக்காது. இந்த ஆக்சுவலாக மக்களே, இந்த ரோட்டில் பார்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் சில ஆக்கிரமிப்பு, ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே கிளியராக இருக்குங்க ரோடு, அப்படியே ஃப்ரீயாக போகலாம். உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது. திருப்புறான். இண்டிகேட்டர் கிடையாது. குறை சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. எதிரில் அந்த ஷேர் ஆட்டோ வந்ததுங்க, இப்போ போச்சு பார்த்தீங்களா. ஒரு இண்டிகேட்டர் கிடையாது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கை செய்கை கிடையாது, சிக்னலே கிடையாது. அப்படியே நேராக வந்து முட்டுறான். இப்போ பர்கிட் ரோட்லேருந்து தண்டபாணி ஸ்ட்ரீட்குள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளேங்க இந்த மகாலட்சுமி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங்கே வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல் இருந்தது. 2 இயர்ஸ் படித்தேங்க. ஸோ அந்த 2 இயர்ஸ் வந்து நான் பஸ்ஸில் வருவேன் இதுலேருந்து, சைதாப்பேட்டிலேருந்து. அதுக்கப்புறம் திருப்பியும் சைதாப்பேட்டிலே வந்து ஒரு ஸ்கூலில் படித்தேன். அப்போல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க அந்த ரோடு. அந்த முனையிலேயே வந்து ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்கும். எக்ஸாம்லாம் வந்துன்னு வச்சிங்களேன், மத்தியானம் தான் வரும், ஆஃப்டர்நூன் எக்ஸாம் இருக்கும் எங்களுக்கு. வந்து நேராக ஒரு சர்பத்து அப்படின்னா லெமன் சோடா அந்த மாதிரி குடிச்சிட்டு போய் எக்ஸாம் எழுதுறது. ஸோ இந்த லெஃப்ட் தான் மக்களே. என்ன ரோடு தெரியுங்களா, ராமசுவாமி ஸ்ட்ரீட் மக்களே. ராமசாமி ஸ்ட்ரீட் இது, ராமகிருஷ்ணா இல்லை, சாரி, ராமசாமி ஸ்ட்ரீட்டு. இது உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்குது கடை. ஐயோ, காரை நிறுத்துறது தாங்க பெரிய வேலைங்க. இந்த ஒரு இது கடை, காரை எங்கே நிறுத்துறது? அப்படிங்க நிறுத்திட்டு தான் நடந்து வரணுமா? யூட்டன் போட்டு வந்துடலாமா? நான் யூட்டன் போட்டு வரேன். எங்க மக்களே, நான் பார்க் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதாங்க ஷாப்பு. இங்கே தான் வந்து ட்ரெஸ் எடுப்பேன். இதோட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். போகலாம். சரியா? சரி, டீம் லீவ் போட்டு டீம் கூட வேலைக்கு போவீங்க. ஸோ முடிஞ்சதுங்க, அவ்வளோதான். ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு உள்ளே போய். வந்தேன்னா ஒரே இடத்துல எடுத்துருவேங்க, ரொம்ப சுற்றுற வேலைலாம் கிடையாது. ஸோ அதுக்கு தான் வருது இங்கே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது, ஒரு மீடியமான ரேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். குவாலிட்டி நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து நம்மளுக்கு
கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்தீங்கன்னா அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த இது நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன் லெஃப்டில் திரும்பினேன்? சரி வாங்க அப்படியே வெஸ்மாம்பலம்ல போய் போவோம். குவாலிட்டி மக்களே, குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த கலர் ஃபேட் ஆகிறது அந்த கதைலாம் கிடையாது. இப்போ நான் போட்டுட்ருக்க டிஷர்ட்டே மக்களே ஆல்மோஸ்ட் நான் வாங்கி ஒரு 6 to 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னமும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை. சில ட்ரெஸ்லாம் மட்டும் அப்படி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டு. நான் தூக்கி போட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுன்னா சூப்பராகிடுங்க டி நகர். இப்போ எங்கே இருக்கிறோன்னே தெரியல பாருங்கள். பனகல் பார்க் வந்துட்டோம். என்னவோ F1ல ஓட்டுற மாதிரி இருக்குது பாருங்க, ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி. இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குங்க நைட்டில். எங்கள் அப்பா கூட சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து இந்த CT100 ஹீரோ ஹோண்டாவில் வந்து CT100ன்னு ஒரு வண்டி வரும். ஹீரோ ஹோண்டானா அதுதான். அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ளெண்டர் வந்தது. CT100 அதில் வந்து நான் முன்னாடி உட்காந்துக்கிட்டு வருவேன் இந்த ஏரியாலலாம். அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலு. ரெட் கலர் வண்டி அது. இன்னமும் நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த வண்டி, நல்லா ரெடி பண்ணி. மைலேஜ்னால் அந்த வண்டி தாங்க, 100cc நினைக்கிறேன் அது. நான் ஃபோட்டோ இருந்தால் போடுறேன் உங்களுக்கு. 90s வந்து அந்த வண்டி தான் ஃபேமஸ்ஸு. நான் சொல்கிறது ஸ்ப்ளெண்டருக்கு முன்னாடி, ஸ்ப்ளெண்டர் வரத்துக்கு முன்னாடி. அப்புறம் தான் ஸ்ப்ளெண்டர் வந்து ஹீரோ ஹோண்டாவை நல்லா தூக்கி விட்டது. நல்லா சரியான ஹைப்பு. 90sலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இந்த CT100 அதுதான் ஹீரோ ஹோண்டா. அதுக்கப்புறம் சட்டக்கு, TVS50 நான் வச்சுருந்தேன், என் அண்ணன் வச்சுருந்தாரு. அவர் வந்து அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டர் வாங்கிட்டதுனால நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன் அதை. நான் வந்து 10th படிக்கும் போதே வண்டியில் தான் போவேங்க. அந்த TVS50 அப்போ வந்து எவ்வளோ தெரியுமா பெட்ரோல்? 26 ரூபா பெட்ரோல் 1 லிட்டரு. அது போடுறதுக்கே என்கிட்ட காசு கிடையாது. 2 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி சேர்த்து 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி அதை போட்டோன்னா அது ஒரு 60 கிலோமீட்டர் போகுங்க. அப்போயே மைலேஜ் அது 60 கிலோமீட்டர்ஸ் தரும். 26 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இன்னொரு 5 ரூபாய்க்கு வந்து அதுக்கு 2T ஆயில் போடணும். அது போட்டால் தான் வந்து அது அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் அது ஓடும். ஸோ 30 ரூபா வந்துடும். அப்படியே சேர்த்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோன்னா, ஆனால் ரெகுலராக எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஒரு எக்ஸாமு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிறது. ட்ரிபிள்ஸு அப்போயே. அதுக்கப்புறமா வச்சுருந்தேன் அந்த வண்டியை. அதுக்கப்புறம் நான் ஷோகன் வச்சுருந்தேன். சாமுராயில் வந்து ஷோகன் ஒரு வண்டி, பீட்டே சூப்பராக இருக்குங்க. அது ஒரு மெக்கானிக் கிட்ட ரெடி பண்ண கொடுத்து அவன் அப்படியே பார்ட்டாக பிரித்து விற்றுட்டாங்க மக்களே அந்த வண்டியை. நிறைய பேருக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது RX 100 இருக்குங்களே, அதே மாதிரி கிரேஸ் தான் மக்களே அதுக்கு. ஷோகன் ஷோலின் ரெண்டுமே வச்சுருந்தோம். என் ஃப்ரெண்டு வந்து ஷாலின் வச்சுருந்தான் பிளாக்கில். நான் வந்து ஷோகன் வச்சுருந்தேன். அதை வந்து ரீபெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம். அது சின்ன பசங்களை ஒரு இடத்துல போய் வண்டியை கொடுத்து ரெடி பண்ணி கொடுறான்னு சொல்லும்போது காசு எங்களால் டக்குன்னு புரட்ட முடியல. அப்படின்னா நம்ம டக்குன்னு அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணிட்டார், மெக்கானிக் வந்து பார்ட்டாக பிரித்து விற்றுட்டா. வண்டியே இல்லை, ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே போயிடுச்சு. இல்லைனா அதை அப்படியே மாடிஃபை பண்ணி சூப்பராக வச்சுக்கலாம். பீட்டு அந்த வண்டி பவரு பீட்டு மக்களே சூப்பராக இருக்கும். அதோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் மக்களே அதோட ஹைலைட்டை.
இது எல்லாமே என் அண்ணன் யூஸ் பண்ணது. அவன் வாங்கி எனக்கு குத்துருவான். அண்ணன் மீன்ஸ் பெரியமா பையன். வெயில் ஆரம்பிச்சிச்சுங்க. காலையில் நல்லா இருந்தது கிளைமேட்டு, அப்படியே வெயில் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா அப்பளம், வெஸ்மாம்பலம் கிராஸ் பண்ணுறேன். இங்கே வந்து வெரைட்டி ரைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு 3 பார்சல் வாங்கிட்டேன். அண்ட் அப்பளம் எங்கன்னா அந்த தம்பையா ரோடு இல்லை, அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே அந்த வெரைட்டி ரைஸ் கடை இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் புளி சாதம், புளியோதரை சூப்பராக இருக்கும் இவங்ககிட்ட. ₹80 நினைக்கிறேன் ஒரு பார்சல். 3 வாங்கினேன். வீட்டில் போயிட்டு சாப்பிட வேண்டியதுதான். முருகர் சிலை எப்படி இருக்குன்னு கேட்கவே இல்லை உங்ககிட்ட. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதோட அன்பாக்சிங்கு. பார்க்கலன்னா பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 3D பிரிண்ட் மக்களே இது. இந்த மாதிரி நிழல்லாம் ரோடு பார்க்குறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சுல்ல இப்போலாம். இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக உங்ககிட்ட பேசின்னு வரதில்ல, இங்கே வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும் மக்களே. பியூசியா அது என்னது, பிஓவியா, அது முடிஞ்சிச்சு. 8ஆம் தேதியோடு முடிஞ்சிச்சு. பிடிச்சானா 10,000 ரூபா ஃபைனுங்க. ஸோ வந்து அது எடுக்கணும். அது இங்கே தான் இருக்குது. நான் இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டேனா, அதனால் தெரியல. பியூசின்னு நினைக்கிறேன், பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு எமிஷன். அது எடுக்கணும். இல்லை நம்ம வெளியில் போகும்போது மறைமேல் நகரில் இருக்க ஒன்று, அங்கே எடுத்துக்க வேண்டியது தான். அண்ட் நெக்ஸ்ட் இயர் ஆர்டிஓவில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகுது 2027ஓட. திருப்பி வந்து ரெனியூவல் பண்ணோம். ஸோ அது ஒன்று ஒர்க் இருக்குது. இன்னும் வந்து அட்ரஸ் மாற்றாமல் வச்சுருக்கேன். சைதாபேட் வீட்டோட அட்ரஸ் இருக்குது, அதில் போரூர் வீட்டோட அட்ரஸாக மாற்றணும். ஸோ இத்தனை ஒர்க் இருக்குது மக்களே. அந்த ஆர்டிஓ போனோம்னாலே கடுப்பாக இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. டக்கு டக்குன்னு வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக என்னோடய அட்ரஸ் வந்து சைதாபேட்டில் இருக்குங்க. ஆர்டிஓன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேகே நகர். இப்போ நான் வந்து போரூர் போயிட்டதுனால ஆர்டிஓ வந்து வல்சரவாக்கம். இப்போது அட்ரஸ் சேஞ்சுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியல. அங்கே கேகே நகரில் போகணுமா இல்லை வல்சரவாக்கம் போகணுமான்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அட்ரஸ் சேஞ்சுக்கு, அதாவது ஒரு ஆர்டிஓ மாறுது இல்லை, சேம் ஆர்டிஓ இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஆர்டிஓ வந்து மாறுறதுனால எந்த ஆர்டிஓவில் நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். பார்ப்போம். 27ஓட வந்து முடியுது. ஸோ இந்த இயரே அப்ளை பண்ணலாமான்னு தெரியல, இல்லை 27 தான் பண்ணுமான்னு தெரியல. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், எனக்கு வந்து பின் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள்.
ஏன்னா லைசன்ஸ் எடுத்ததோட சரி, கார் லைசன்ஸும் 2 வீலரும் இப்போ தான் முடியுது. 2027 எக்ஸ்பயர் ஆகுது. 20 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் மக்களே. 20 இயர்ஸா 15 இயர்ஸான்னு தெரியல. இப்போ எடுத்தது ஏன்னா 2009 நான் வண்டி வாங்கிட்டேன். அப்போது 2007 எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன்ல. 20 இயர்ஸ் வாலிடிட்டி அது முடியுது. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 20 இயர்ஸ் ஓடிச்சுங்க மக்களே. ஐயோ, இப்போதான் வந்து 8 போட்டு காமிச்சு லைசன்ஸ் எடுத்தோம். இன்னமும் ஞாபகம் இருக்குது அப்போ நடந்த விஷயம்லாம். நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்தோம். வந்து 8 போட்டு காமிச்சு லைசன்ஸ் எடுத்தோம். எடுத்துட்டு கார் வந்து என்னோட கசினோட காரு ஜென்னு. அப்போ வந்து ஜென்னே பெரிய விஷயம், சூப்பராக இருக்குங்க. செம்ம பவரான வண்டி ஜென்னு, கோல்டு கலரு. அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஓட்டி காமிச்சோம். அப்போ வந்து அந்த ஆர்டிஓ வந்து ஏசி கார் இதில் வந்து ஏசி போட்டு உட்காந்துட்டாரு. நான் சொல்கிறது 2007. ஸோ அந்த மாதிரிலாம் முடிச்சு லைசன்ஸை கையில் வாங்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ஃபீலு. இப்போ திருப்பியும் மாற்றணும், அப்டேட் பண்ணோம். என்ன ப்ரொசீஜர்னு தெரில. 8 போட்டு காட்ட சொல்லுவாங்களா திருப்பி? இல்லை, இவ்வளோ வருஷம் அப்புறம் ஓட்டினதுக்கு என்ன இது? அண்ட் இன்னொன்று மக்களே, ஆக்சுவலாக இவி ஸ்கூட்டர் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த டிவிஎஸில் வந்து ஏத்தர் ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து டிவிஎஸில் ஆர்பிட்டர். ஏன்னா நான் ரொம்பலாம் 2 வீலரில் போக மாட்டேங்க. சும்மா அங்கே வீட்டில் சுற்றுறதோட சரி, இல்லை மிஞ்சி போனால் அந்த டி நகருக்கு வருவேன். அதனால் என்னோட வண்டியும் வச்சுக்கலாம் தான். அதாவது அப்பாச்சி இருக்குது. அது ஆக்சுவலாக இதுவாகிடுச்சுங்க, 15 இயர்ஸ் அபோவ் ஆனதுனால ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கிடையாது அதுக்கு. அதனால் என்னால் வெளியில் எடுத்துகிட்டு போக முடியல. அதை திருப்பியும் அதை ரீபெயிண்ட் பண்ணி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற போதே பெரிய தலைவலிக்கு மக்களே. அதெல்லாம் அதுக்கு வந்து புது வண்டியே போயிடலாம். அதுக்கு வந்து இவி போகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஆர்பிட்டர் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், எப்படி இருக்குது வண்டி? ஏன்னா ரேட்டும் கம்மியாக இருக்குது, ரேஞ்சும் தருது. 100 கிட்ட ரேஞ்ச் தருது. வண்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. எடுத்தால் வீட்லேயும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓட்டுறாங்களோ இல்லையோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி அந்த பூட் ஸ்பேஸ், இந்த சீட்டுக்கு அடியில் ஸ்பேஸும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதனால் அது வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா. யாராவது அந்த ஆர்பிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏத்தர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முதல்ல வண்டியோட சர்வீஸ் தான் மக்களே இப்போது பிரச்சனையே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வரும்போது கொஞ்சம் டிராஃபிக் மக்களே. ஆல்மோஸ்ட்டு போரூர் கிட்ட வந்துட்டோம். டிஎல்எஃப் தாண்டா தாங்க அந்த டிராஃபிக்கே கம்மியாகுது. இது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இது மேலே வந்து ஒரு, அதாவது பிரிட்ஜு தான் இது, அதுக்கு மேலே தான் ட்ரெயின். நம்ம கரெக்டாக ராமபுரத்தில் ஏறினோன்னா போரூரில் வந்து நம்ம இறங்கிடலாம். இது எலிவேட்டட் ரோடுன்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜு எல்லாமே பைபாஸ் பண்ணி அங்கே போயிடும். வேலை ரொம்ப ஸ்லோவாகிடுச்சுங்க. டக்குன்னு பண்ணாங்க, ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. ஓகே மக்களே, வீட்டுக்கு போயிட்டு நான் மீட் பண்ணுறேன். ஸோ மக்களே, வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்களா, இந்த காரில் வச்சு நம்ம ப்ளாக் பண்ணது, அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து எங்கேயாவது ஊருக்கு போகணும், அப்படி டூர் போனோம்னா இந்த ஆங்கிளில் வச்சு தான் நான் வந்து ப்ளாக் பண்ண போகிறேன். இந்த மோட்டோ விளாகிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம காரில் வந்து ப்ளாக் பண்ண போகிறோம்.
ஸோ ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கா, இது இல்லை எதாவது கரெக்ஷன் பண்ணுமா அப்படின்ட்டு எதாவது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து நம்ம இதே மாதிரி வந்து செட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.